வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடகராசி. கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் அனைவருக்கும் இனிய நல்ல மாதமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். சந்திரனை ராசிநாதனாகவும் புனர்பூசம் 1ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்களையும் கொண்ட கடகராசி அன்பர்களே, நீங்கள் தற்காப்பு, நேர்மை, பேச்சுக்கும் புகழுக்கும் மயங்குபவர்கள். நீங்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையும் அதனால் ஏற்படும் பலன்களையும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். 3இல் உப ஜெயஸ்தானத்தில் கேது பகவானும், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். புதன் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்கிறார். சூரிய பகவான் 15ஆம் தேதி என்று 6ஆம் இடத்தில் நகரவிருக்கிறார். 6இல் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். நவம்பர் 2இல் மகரத்திற்கும் பின்பு 28இல் கும்பத்திற்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். சனி 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாகவும், ராகு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலும், குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை குரு பகவானின் அருளால் மிகச் சிறப்பானதாகவே அமையும். வருவாய் அதிகரிப்பால் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துதல், நீண்ட நாள் விருப்பங்கள், சேமிப்புகள், தேவையான பொருட்களை வாங்குதல் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு குடும்பத்தினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். உங்கள் துணை மற்றும் குடும்பத்தினரின் வருவாயும் அதிகரிக்கும். குரு பார்வைப்படும் இடங்களால் உங்கள் இளைய சகோதர உறவு மேம்படும். துவக்குகின்ற காரியங்களில் வெற்றிகரமாக முடியும். காதல் உறவுகள் வலுப்பெறும். சாஸ்திர எச்சி ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி தருவதாக அமையும். குடும்ப உறவுகள், கணவன் மனைவி இடையேயான உறவுகளில் 2ஆம் அதிபதி சூரியன் 5இல் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு அவரை இடப்பெயர்ச்சியான பின் குடும்பத்தினர் மகிழும் விதமாக உங்கள் காரியங்கள் அமையும். குடும்பத்தினரின் ஆரோக்கியமும் முன்னேற்றம் காணும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். உங்கள் துணையுடனான உறவு இயல்பாக இருக்கும். அவரின் மூலமாக பொருளாதார நன்மைகளை பெறுவீர்கள். நிதி வருவாய், செலவுகள், சேமிப்புகள் என எல்லாவற்றையும் துணையுடன் கலந்து பேசி முடிவெடுத்தால் நன்மைகள் மேலோங்கும். 3இல் உப ஜெயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கேதுவால் உங்கள் சகோதர உறவு மேம்படும். மற்றவர்களுடன் ஏற்படுகின்ற மோதல், பூசல் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். நோய்கள் ஏற்படலாம், எச்சரிக்கை தேவை. உங்கள் மரியாதை அந்தஸ்து உயரும். 5இல் நிற்கும் சூரியன் மற்றும் புத பகவானால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். துணைக்கு நோய்கள் உண்டாகும். பணப்பற்றாக்குறை ஏற்படும். கெட்ட கனவுகள் தோன்றும். தகப்பனாருக்கு தொல்லைகள் உண்டாகும். அரசாங்க வகையில் கஷ்டங்கள் உண்டாகும். தன விருத்தி உண்டாகும். வசூலாக வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கல்வியில் வெற்றி உண்டாகும். 15க்கு பிறகு உடல் சோர்வு அகன்று சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். நெடுந்தூர பயணங்களால் நன்மைகளை பெறுவீர்கள். 6, 7, 8 என இடம் மாறுகின்ற சுக்கிர பகவானால் என்ன நன்மைகள் என்று பார்க்கலாம். அவர் உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 4ஆம் வீட்டின் அதிபதியும் ஆவார். வயிற்று வலி போன்ற தொல்லைகள் ஏற்படும். மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும். நண்பர்கள், உறவினர்கள் பகை ஏற்படும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் சிரமப்படுவீர்கள். சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு செல்லும் போது எல்லா நன்மைகளும் உண்டாகும். நோய் கண்டமெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். தாய்க்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அவர்கள் ஆரோக்கியம் மேம்படும். மனதிற்கு பிடித்தபடி எல்லாமே நடைபெறும். 7ஆம் இடத்தில் சந்திரனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். துணையுடனான உறவு மேம்படும். கூட்டு தொழில்களில் லாபம் உண்டாகும். வாகன போஜன சுகங்கள் உண்டாகும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். பேச்சில் இனிமை, சாதுரியம் இவற்றால் காரிய சித்தி உண்டாகும். ஆபரண வகைகள் சேரும். உறவினர் உதவி கிடைக்கும். புது புது ஆடைகள் கிடைக்கும். 8ஆம் இடத்து சனியாலும் அவர் 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் கூட. உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருந்தாலும் அது தற்காலிகமானதாகவே இருக்கும். சனி பகவான்
அஷ்டம சனியாக இன்னும் 4 மாதங்களே உங்களுக்கு தொல்லை கொடுப்பார். என்றாலும் கடைசி 6 மாதங்கள் அவர் நன்மைகளை கொடுப்பார். கடந்த 2 ஆண்டுகள் நீங்கள் பல வகையிலும் தொல்லைகளை, தொந்தரவுகளை, பணமிழப்பு, பணப்பற்றாக்குறை, பண விரயம் இவற்றை கொடுத்து கொண்டிருந்தார். அவற்றையெல்லாம் தீர்க்கும் விதமாக உங்கள் ஆரோக்கியம் ஏற்படும். சமூகத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் நீங்கும். உறவினர், நண்பர்களுடன் உறவுகள் மேம்படும். பணப்பற்றாக்குறை விலகும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். மனக்குறைகள் நீங்கி நிம்மதியடைவீர்கள். உங்கள் முகம் புது பொலிவு பெறும். எல்லா காரியங்களும் நன்மையாகவே நடைபெறும். 9இல் நிற்கும் ராகு பகவானால் கூடா நட்பால் தொல்லைகளும் நஷ்டமும் ஏற்படும். உங்கள் தீய நண்பர்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். புண்ணிய காரியங்களில் நாட்டம் செலுத்துங்கள். முயற்சிகளில் கடின உழைப்பே வெற்றி தரும். தாய் தந்தையருக்கு நோய்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். உங்கள் 10ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியும் கூட. அவர் உங்கள் ராசியிலேயே நீச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு நற்பலன்களையே வழங்குவார். உங்கள் பணியில் நீங்கள் கடினத்தன்மையை உணர்ந்தாலும் உங்கள் எதிர்காலம் கருதியும் உங்கள் தேவைகள் கருதியும் அவற்றையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக செயல்பட்டு நன்மைகளை பெறுவீர்கள். வருவாய் உயரும். வேலையில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் வேலைகளை கவனமுடன் அதிக சிரத்தையுடனும் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அவை லாபகரமாகவே நடைபெறும். வருவாய் சிறப்பானதாகவே இருக்கும். சில நேரங்களில் அதிக வருவாயும் சில நேரங்களில் வருவாய் குறைந்தும் காணப்படும். காலத்திற்கேற்றாற்போல் உங்கள் உத்திகளையும் வியாபார தந்திரங்களையும் மாற்றிக்கொள்வதன் மூலமாக நீங்கள் இதை சாதிக்க முடியும். கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் முழு திறமையை பயன்படுத்தி உயர் மதிப்பெண்களை பெற முடியும். கலைஞர்கள் தங்கள் செயல் சிரமங்களை தாண்டி அயராத முயற்சியாலும் உழைப்பாலும் மக்கள் ஆதரவை பெற்று நற்பலன்களை பெற்று மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் தங்கள் கடமைகளை திறம்பட செய்ய அதிக முயற்சிகளும் திறமையையும் அதிகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை கொடுக்கும் மாதமாகவே அமையும். மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் நற்பலன்கள் அதிகரிக்கும். வருவாய் உயரும். ஆரோக்கியம் மேம்படும். ஆனாலும் உங்களுடைய அயராத உழைப்பின் காரணமாக எல்லா வகையிலும் நற்பலன்களை பெற முடியும். உங்கள் சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளுங்கள். நற்சிந்தனையை மேலோக்கி கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஒரு சில அசுவ பலன்களை மறைந்து நற்பலன்கள் மேம்படும். இந்த மாதம் காசி விஸ்வநாதரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.